ஆகஸ்ட் 14ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி திரைப்படம் உலகளவில் வெளியாகுவதை ஒட்டி ரசிகர்கள் பலரும் தற்பொழுதிலிருந்து கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஹிருத்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் இணைந்து நடித்த வார் 2 படமும் அதே நாளில் வெளியாக உள்ளது. இரண்டு படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கும் நிலையில் யார் யாரை முந்த போகிறார்கள் என்று ரசிகர்களுக்குள் பயங்கரமான மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது. இயல்பாகவே லோகேஷ் கனகராஜின் படத்திற்கு தற்பொழுது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவரின் அடுத்த படமான கூலி படத்திற்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. காரணம், இதில் நடித்துள்ள நடிகர் பட்டாளம் மட்டுமல்லாது லோகேஷ் கனகராஜின் படம் LCU என்று சொல்லப்படும் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் கூலி திரைப்படமும் இணையுமா என்று ரசிகர்கள் பலரும் ட்ரெய்லர் வெளியான நாளில் இருந்தே டீகோடிங் செய்து வருகின்றனர். இன்னொரு புறம் வார் படத்தின் முதல் பாகம் பிரம்மாண்ட வெற்றியடைந்த நிலையில் இரண்டாவது பாகத்தில் ஹிருத்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் இணைந்து நடித்து உள்ளனர். சினிமா மோகத்தில் அதிகமாக திளைத்திருப்பது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய தெலுங்கு மாநிலங்களாகும். அங்கு இந்த இரண்டு படங்களும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. ஆரம்பத்தில் கூலி படத்திற்கு அதிக டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இன்று காலை நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. வார் 2 படம் 1 மணி நேர டிக்கெட் விற்பனையில் கூலியை முந்தி உள்ளது. இன்று காலை 6 மணிக்கு மேல் முதல் 1 மணி நேரத்தில் புக் மை ஷோ தளத்தில் கூலி படத்திற்கு 2.93,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகி உள்ளன. அதே நேரத்தில் வார் 2 படத்திற்கு 3.64,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. இந்த போக்கு மாலை வரையில் தொடர்ந்தால் வார் 2 படம் கூலி படத்தை விஞ்சி ரஜினிகாந்தின் படத்திற்கு கடுமையான சவாலை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இரண்டு படங்களும் முதல் நாளில் பிரம்மாண்ட வசூலை குவிக்கும் என்பது உறுதி. இறுதியில் படத்தின் கதை மற்றும் கண்டென்ட்கள் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கூலி படத்திற்கு A சர்டிபிகேட் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு குழந்தைகள் மற்றும் 18 வயதிற்கு கீழ் உடையோர் இந்த படத்தை பார்க்க முடியாத அளவிற்கு இருப்பதால் இதுவும் வசூலை ஒரு வகையில் பாதிக்குமோ என்ற அச்சமும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இருப்பினும் ரிலீஸ் ஆவதற்கு முன்னதாகவே படம் 200 கோடிக்கு மேல் வசூலை செய்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடித்து உள்ளதால் இது படங்களுக்கு கூடுதல் விறுவிறுப்பை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாளை மதியத்திற்குள் ஆந்திரா தெலுங்கானா பாக்ஸ் ஆபீஸில் எந்த படம் முன்னிலையில் இருக்கும் என்பது தெரிய வரும் என நாளை மதியத்திற்குள் ஆந்திரா தெலுங்கானா பாக்ஸ் ஆபீஸில் எந்த படம் முன்னிலையில் இருக்கும் என்பது தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.